பிக் பாஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ டிக்கெட் டு ஃபினாலேயோட 7th டாஸ்க்கான குவிஸ் டாஸ்க் முடிஞ்சது. அண்ட் இதில் பார்த்தோம் அப்படின்னா அதில் வின் பண்ணது அரோரா 9 பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தாங்க. ஸோ அதில் வந்து 2 ரவுண்டாக கண்டக்ட் பண்ணாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்துட்டு கமருதீன் வின் பண்ணார். அதனால் செகண்ட் ரவுண்டில் வந்துட்டு அரோரா வின் பண்ணாங்க. பட் அண்ட் இங்கே காயின்ஸ் தான் மேட்டர். அண்ட் இதில் யார் ஜாஸ்தியாக காயின்ஸ் வச்சுருக்காங்களோ அவங்க தான் வின் பண்ணுவாங்க. அந்த அடிப்படையில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் வந்து இவங்களுக்கு நம்மளோட அரோரா 9 பாயிண்ட்ஸ் அண்ட் சாண்ட்ரா 8 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. பட் இப்போவும் லீடிங்கில் இருக்கிறது யார் அப்படின்னா சபரி 42 பாயிண்ட்ஸோட டோட்டல் டிக்கெட் ஃபினாலே இவ்வளோ நாள் டாஸ்கில் பார்த்தோம் அப்படின்னா 42 பாயிண்ட்ஸோட அவர் லீடிங்கில் இருக்கார். செகண்ட் பிளேஸில் வந்துட்டு அரோரா அண்ட் சாண்ட்ரா 39 பாயிண்ட்ஸில் இருக்காங்க. ஸோ ஒரு 2 பாயிண்ட் தான் டிஃப்ரென்ஸில் இருக்காங்க. பட் லீடிங்கில் இப்போ வரைக்கும் இருக்கிறது சபரியா தான் இருக்கார். பட் இந்த டாஸ்க் குவிஸ் டாஸ்க் எடுத்துட்டோம் அப்படின்னா சபரி நல்ல நாலேஜபிள் பர்சனாக இருக்கார். அவருக்கு நிறைய ஆன்சர்ஸ் தெரிஞ்சிருந்தது. பட் அவர் வந்து நிறைய பேர் இந்த டாஸ்க்கை என்ன பண்ணாங்கன்னா நம்ம படித்து இந்த டாஸ்க்கே எப்படின்னா நமக்கு ஒரு பவுலில் நிறைய கொஷின்ஸ் இருக்கும், ஜென்ரல் நாலேஜ் கொஷின்ஸ்லாம் இருக்கும். நம்ம அதை எடுத்து படித்து பார்க்குறோம், நமக்கு இதுக்கு ஆன்சர் தெரியும். அண்ட் இந்த கொஷினுக்கு மற்றவங்களுக்கு ஆன்சர் தெரியாது அப்படின்னு நம்ம நினச்சாலும் நம்ம யார்கிட்ட கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அரோரா ஒரு கொஷின் படிக்கிறாங்க, அந்த ஆன்சர் அவங்களுக்கு தெரியுது. அண்ட் இவங்க வந்து கமருதீனுக்கு தெரியாது அப்படின்னு நினச்சி கமருதீன் கிட்ட அந்த கேள்வி கேட்குறாங்க. கமருதீனுக்கு அந்த ஆன்சர் தெரியல அப்படின்னா கமருதீனோட ஒரு காயினை அரோராக்கு கொடுத்துருவாங்க. அடுத்ததாக வந்து அவங்க அதோட ஸ்டாப் பண்ணாலும் பண்ணலாம், இல்லைனா வேறு யார்கிட்டயாவது கேட்கலாம். ஸோ செகண்டாக அவங்க வந்துட்டு திவ்யாட்ட ஒரு கொஷின் அதே கொஷினை கேட்குறாங்க. பட் திவ்யாவுக்கு அதோட ஆன்சர் தெரியுது அப்படின் போது இந்த காயின் இருக்கிற இல்லையா, இந்த காயின் எல்லாமே வந்து திவ்யா கிட்ட போயிடும். அண்ட் திவ்யாவுக்கும் மேபி தெரியல அப்படின்னா திவ்யாவோட காயினும் அரோரா கிட்ட வந்துடுது. அப்போ இப்போ அரோரா கிட்ட 2 காயின் இருக்குது. அதுவே திவ்யா சரி போதும் நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினச்சி அவங்க ஐ ஸ்டாப் அப்படின்னாங்கன்னா அந்த 2 காயினோட அவங்க ஸ்டாப் பண்ணலாம். ஆனால் யாராவது உடனே ஐ சேலஞ்ச் அப்படின்னு சொன்னாங்கன்னா உனக்கு ஆன்சர் தெரியுமா அப்படின்ற மாதிரி நான் சேலஞ்ச் பண்ணுறேன்னு கேட்குறது. அந்த இடத்துல மேபி அரோராக்கு அந்த ஆன்சர் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா அந்த காயின் அவங்களே வச்சுக்கலாம். ஆன்சர் தெரியல அப்படின்னா அவங்க சேர்த்து வச்ச 2 காயின், அதாவது கமருதீனோட காயின், திவ்யாவோட காயின், அது ப்ளஸ் அரோராவோட காயின், 3 காயினையும் சேர்த்து அவங்க சுபிக்ஷாக்கு கொடுத்துடணும். ஆனால் இதில் சுபிக்ஷாக்கு ஆன்சர் தெரியல, அது செகண்டரி. ஆனால் சேலஞ்ச் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு மற்றவங்க சேர்த்து வச்ச காயின் எல்லாமே மேபி ஆன்சர் தெரியலனா அவங்களுக்கு போக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கேமை பொறுத்த வரைக்கும் தனக்கு ஆன்சர் தெரியுதோ தெரியலையோ இந்த ஐ சேலஞ்சுன்றாங்க இல்லையா, அதில் தான் ஜாஸ்தியாக எடுக்க முடியும் காயின்ஸை மற்றவங்க கிட்ட இருந்து. மேபி நமக்கு தெரியலனா கூட ஆன்சர் தெரியலனா கூட சேலஞ்ச் அப்படின்ற ஒரு வார்த்தையை வச்சு எடுத்துக்கலாம். லைக் இப்போ நம்மக்கிட்ட அந்த கோல்டன் பால் இருக்கும்போது மற்றவங்க பால்லேருந்து 50% எடுக்கலாம் அப்படின்றது எப்படிப்பட்ட அட்வான்டேஜோ அதே மாதிரி ஐ சேலஞ்ச் அப்படின்றது இங்கே ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருந்தது. அண்ட் இதில் சபரி நிறைய ஆன்சர்ஸ் சொன்னார். அதாவது அந்த மனுஷன் அப்பப்போ சில நேரம் வெளியே போயிடுறாரு, வெளியே போனாலும் ஆன்சர்ஸ் அவருக்கு தெரியுது. நிறைய விஷயங்கள்ல சபரிக்கு தெரிஞ்சிருந்தது. அரோரா ஒரு 4-5 கொஷின்ஸ் கரெக்டாக சொன்னாங்க, கரெக்டாக சேலஞ்ச் பண்ணாங்க, இல்லை மற்றவங்க கேட்ட கேள்வியை கரெக்டாக ஆன்சர் பண்ணாங்க. இதுலேருந்தே ஒருத்தினா மதுரக்காரிடா அப்படின்ட்டு இருக்காங்க இல்லையா, அந்த மதுரக்காரிக்கு கீழடி அப்படின்றது எந்த ஆற்று படலத்தில் வருது அப்படின்றது தெரியலையா. அண்ட் மோரோவர் இதில் வேற மேடம் கீழடிக்கு போயிருக்காங்களாம். அதாவது கீழடி யாருக்காவது போனவங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம அங்கே போனால் நமக்கு ஒரு வீடியோ ப்ளே பண்ணி காட்டுவாங்க. லைக் இந்த நாகரிகம் எப்படி உருவானது அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து ஒரு டீட்டெயில்டு வீடியோ நமக்கு ப்ளே பண்ணி காமிப்பாங்க. அண்ட் அதில் கூட ரொம்ப தெளிவாக இது வைகை ஆற்றுக்கரையிலிருந்து தான் ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மேடம் அப்பவும் கவனிக்கல போல இருக்கு. ஸோ வைகை அப்படின்றது தெரியல, இதில் வேற மதுரக்காரின் வேற நீ சொல்லிக்கிறியா அப்படின்னு பிக் பாஸே அசிங்கமாக கேட்டுட்டாரு. தான் இதுவரைக்கும் அசிங்கமே படாத மாதிரியும் இந்த ஒரு அவமானத்தில் அடுத்த கேம் எதுவுமே அவங்களால விளையாட முடியலையா. அவங்க மைண்ட் அப்படியே ஸ்ட்ரக் ஆயிடுச்சான். ஐயோ வைகைன்றது கூட தெரியலையே அப்படின்னு. ஏன்னா இவங்களுக்கு தெரியல, பார்வதிக்கு அது வைகைன்றது தெரியல, எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த கேள்வி தெரியாதனால மேடம் வந்து ஸ்ட்ரக் ஆகிட்டாங்களாம். ஆக்சுவலி பார்வதிக்கு ஆன்சர் தெரியல, மற்ற கொஷனுக்கும் சரி நிறைய கொஷனுக்கு அவங்களுக்கு ஆன்சர் தெரிய மாட்டேங்குது. ஆனால் தான் தெரியலன்னு சொல்லி அசிங்கப்படுறதை விட ஐயோ நான் அந்த ஒரு வார்த்தையில் ஸ்டக் ஆகிட்டேன், ஐயோ என்னை மதுரைன்னு சொல்லுவாங்களே, என்னை மதுரைக்காரங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு தனக்கு தெரியல, மற்ற ஆன்சர்ஸ் தெரியலனா கூட இந்த கொஷினை வச்சு நான் இதுலேயே என் மைண்டு ஸ்டக் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு ஓவர் ஆக்டிங் விட்டாங்க பாருங்க. இந்த வாய் தாம்மா, இந்த வாய் இருக்கிற வரைக்கும் நீ பொழைச்சிக்குவ. அண்ட் இன்னொரு கொஷின் நம்ம திவ்யா எடுத்த ஒரு கொஷின் இருந்தது, பிளாக் பாக்ஸ் என்ன கலர் அப்படின்றது. ஸோ இதில் ஆன்சர்ஸ் யாருக்குமே தெரியல. ஸோ அதனால் திவ்யா நல்ல ஒரு 5-6 காயின் கிட்ட நல்லா வாங்கிட்டாங்க. ஆனால் அவங்க ஐ ஸ்டாப் சொல்லும்போது கரெக்டாக அரோரா சேலஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அரோரா சேலஞ்ச் பண்ணதுனால திவ்யாவுக்கு அதோட ஆன்சர் தெரிஞ்சால் அந்த 5 காயின் அவங்க வச்சுருந்துருக்கலாம். திவ்யாவுக்கும் ஆன்சர் தெரியாததுனால அந்த 5 காயினும் சேர்த்து 6 காயினா, அந்த 5 காயினோட சேர்த்து திவ்யாவோட காயினும் சேர்த்து 6 காயினாக இவங்க வாங்கிட்டாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு தான் அரோராவோட வெற்றிக்கு
அது ரொம்ப பெரிய அட்வான்டேஜாக அமைஞ்சுது. ஆனால் இதுலேயே ரொம்ப ஹைலைட் எது அப்படின்னா நம்ம வினோத் அண்ணா பண்ணது தான். ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி அப்படின் போது மனுஷன் கான்ஃபிடென்ட்டாக ஒரு ஆன்சர் சொன்னார், தாய்லாந்து அப்படின்றது. நீங்கள் என்ன வேணாலும் வச்சுட்டு போங்கடா, தாய்லாந்து தாண்டா அப்படின்னு. அதாவது சார் நீங்கள் எங்கே போய் சந்தோஷமாக இருந்தீங்கன்னு கேட்கல, சந்தோஷமான நாடு எதுன்னு கேட்டால் நீங்கள் சந்தோஷமாக இருந்த இடத்த சொல்லக்கூடாது அப்படின்னு எல்லாரும் கலாய்ச்சாங்க. ஈவன் பிக் பாஸே விழுந்து விழுந்து சிரிச்சது. அந்த மனுஷன் சிரித்து நான் அப்போ தான் கேட்டிருந்தேன், நல்லா இருந்தது. ஸோ டாஸ்க் வந்து ஒரு மாதிரி ஓகே ஜாலியாக போச்சு. இந்த குவிஸ் காம்படிஷன்லாம் எப்படி இருக்கும் இந்த மாதிரி ஜாலியாக போச்சு. ஸோ அரோரா இதில் வின் பண்ணிட்டாங்க. சபரி இப்போ நினச்சாருன்னா இப்போ வரைக்குமே வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே யோசிக்கிறது என்ன அப்படின்னா, ஓகே சபரி டிக்கெட் ஃபினாலே அடிச்சிட்டாரோ, ஏன்னா நைட்டுக்கு இதுக்கு மேலே ஒரு வேளை டாஸ்க் இருக்காது, டிக்கெட் ஃபினாலே அவர் தான் வின் பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. அண்ட் மோரோவர் அடுத்த என்ன டாஸ்க் வருதோ அதை வச்சும் நம்ம டிசைட் பண்ணிக்கலான்னு. ஆனால் அடுத்த டாஸ்க் இந்த கார் டாஸ்க். சபரி நினச்சிருந்தார் அப்படின்னா சாண்ட்ரா விழுந்ததுக்கு மற்றவங்க எடுக்கிறாங்க. இப்போ விக்கல்ஸோ வினோத் இறங்குறாரு அப்படின்னா வினோத் ஆல்ரெடி பாயிண்ட்டில் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கார். அவர் லீட் பண்ணி ஜெயிச்சாலுமே 9 பாயிண்ட் எடுத்தாலுமே டிக்கெட் ஃபினாலே அடிக்க முடியாது. ஸோ அவர் இறங்குறாருனா கூட சரி ஓகே அந்த மனுஷன் அதை யோசிச்சு சரி நம்ம டிக்கெட் ஃபினாலே அடிக்கவும் முடியாது, இறங்கி ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இறங்கியிருக்கலாம். ஆனால் சபரிக்கு எல்லா வாய்ப்பும் இருக்குது. ஆல்ரெடி லீடிங்கில் இருக்கார். அவர் ஒரு 9-8 பாயிண்ட்ஸ் எடுத்தாலுமே பெரிய ஹை லீடிங்கில் அவர் போக முடியும். அப்படி அவ்வளோ பெரிய வாய்ப்பு இருந்தும் தன் கண் முன்னாடி ஒருத்தங்களை தள்ளி விடுறாங்க, அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் அப்படின் போது அங்கே போய் நின்னார் இல்லையா சபரி. அதுதான் சபரியோட உண்மையான மனசு. டிக்கெட்டு ஃபினாலே யார் வேணாலும் அடிக்கட்டும், டைட்டில் யார் வேணாலும் அடிக்கட்டும், சபரி அப்படின்ற ஒரு மனுஷனை ஆரம்பத்திலேருந்து மக்கள் அவனை நடிக்கிறான் அவன் ஒரு பொய்யான பின்பம், அன்பு கேங்குள்ளே நடித்து அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியை போர்வையாக யூஸ் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு அவர் மேலே என்ன குற்றச்சாட்டு வச்சாலும் கடைசி வரைக்கும் நான் அன்பு காட்டுவேன், மற்ற நேரங்களில் அன்பு காட்டுவேன். டாஸ்க்குன்னு வந்தால் ஏன் கேமுக்கும் மற்றவங்க கேமுக்கும் நான் உண்மையாக இருப்பேன். ஒருத்தரை டாஸ்க் இப்போ என் தம்பிக்காக நான் ஹெல்ப் பண்ணுறேன், எங்கள் அக்காக்காக நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு போகிறது அவங்கள அசிங்கப்படுத்துறது மாதிரி. அவங்களுக்கு விளையாடவே தெரியாது, நான் தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆயிடும். ஸோ அப்படியும் இல்லாமல் தன்னோட கேமாக இருந்தாலும் சரி மற்றவங்களோட கேமாக இருந்தாலும் சரி அவங்க கூட அழகாக காம்படிட் பண்ணுவார். எந்த இடத்துலையும் ஒரு ரூல் பிரேக் பண்ண மாட்டார். ஈவன் பார்வதி விஷயத்தில் கூட அன்றைக்கி பார்வதி அவங்க கண்ணில் பட்டது அது தெரியாமல் பட்டுச்சு. அண்ட் அடுத்ததாக வந்து கால் மிதிச்சது கூட அந்த பாட்டிலை வந்து பார்வதி தள்ளி விட நினைச்சாங்க. ஸோ வேற எங்கேயாவது அவங்கள பிடிச்சி தள்ளும் போது கை பற்றும், இவங்க ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்கன்னு தான் அவர் இடிச்சார். பட் பார்வதியும் அவரை ட்ரிகர் பண்ணுற மாதிரி நிறைய வேர்ட்ஸ் சொன்னாங்க. இது கேமில் இருக்கிறது தான். ஆனால் அதுக்கு அவரை அடித்து உட்கார வச்சு சேதுபதி சார் அவரை கேம் விளையாட விடாமல் பண்ணி 2-3 வாரங்கள் அப்படியே காணாமல் போயிட்டார். வாஷ் அவுட் ஆகிட்டார் சபரி எதுக்கு இருக்காரு, அவர் வந்து சும்மா வெங்காயம் வளர்க்குறதுக்கு தான் ஓகே அப்படின்னு அவரை எல்லாரும் கலாய்க்கிற அளவுக்கு ஆனியன் ஸ்டார் அப்படின்னு அவர் எல்லாரும் கலாய்ச்சாங்க. பட் இப்போ ஒரு 2-3 வீக்ஸ் மனுஷன் வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அவரோட அன்பை நடிப்பு அப்படின்னு சொன்ன அத்தனை பேரும் சபரி உண்மையாகவே ஹீரோ தான், அவரோட அன்பு உண்மைன்றதை காமிச்சிட்டாரு அப்படின்றாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்ம இவ்வளோ சீசன் நம்ம பேசியிருப்போம், நாமளே கலாய்ச்சிருக்கோம் அன்பு ஜெயிக்குமா அப்படின்னு. உண்மையாகவே அன்பு ஜெயிக்கும், உண்மையான அன்பு இருந்தால் ஜெயிக்கும் அப்படின்றதுக்கு சபரி ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக இருக்காரு. அந்த வீட்டில் அதுவும் இந்த டிக்கெட் ஃபினாலே டைம்லலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சபரிக்கும் நிறையா ஃபிசிக்கலி மென்டலி எவ்வளோ ஹர்ட் இருந்தாலும் அடுத்தவங்களுக்காக போய் நிற்கிற மனசு இருக்கு இல்லையா, அது லைவ் பார்க்குறவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எந்த ஒரு டாஸ்க் ஆகட்டுமே, இப்போ வந்து இந்த ராஜாங்கம் டாஸ்கில் அவங்க காஸ்டியூம் போடுறதாகட்டும், வேறு எந்த டாஸ்கில் யாருக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், காஸ்டியூம் போடணும், இல்லை ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிக் கொடுக்கணுனாலும் அவர் போய் நிற்பார். யாருக்கு ஃபிசிக்கலி ஹர்ட் ஆகுதுனாலும் போய் நிற்பார், மென்டலி சப்போர்ட் கொடுக்கணுனாலும் போய் நிற்பார். அண்ட் சாண்ட்ராக்காகலாம் மனுஷன் இறங்கியிருக்கார் அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம். அந்த சாண்ட்ரா ஒரு சின்ன ப்ரஷ் இஷ்யூக்கு அவ்வளோ பெருசாக பேசி தான் ஒரு தப்பானவன்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. பல நேரங்களில் சபரியை காயப்படுத்தியிருக்காங்க. அந்த கேப்டன்சி டாஸ்கில் அவர் நிற்கும் போது அவருக்கு கை தான் ஸ்ட்ராங், அவர் கை தான் வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, அப்போ அந்த கையிலேருந்து எடுப்போம் அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா டீம் பிளான் பண்ணி அவரை நிற்க விடாம பண்ணாங்க. அதெல்லாம் அவருக்கு எவ்வளோ பெயின் இருக்கும். சாண்ட்ரா ஒரு ப்ரஷ் இஷ்யூவில் நம்மளை தப்பாக காட்டுறாங்க, பார்வதியோட விஷயத்தில் தன்னை தப்பாக பிராண்ட் பண்ணாங்க, இப்படி எல்லா விஷயத்துலையும். ஏன்னா அவர் கேப்டனான வாரத்தில் அவர் வந்து பார்வதி அண்ட் திவ்யாவை வந்து கிளீனிங் டீம் பாத்ரூம் டாய்லெட் கிளீனிங்கில் போட்டுட்டார். அப்போ நீ எந்த அளவுக்கு இருக்க, உன் கூட காம்படிட் பண்ணவங்களை தூக்கி நீ டாய்லெட்டில் போடுறோன்னா எவ்வளோ மோசமானவன் அப்படின்ற மாதிரி தன்னை எத்தனை இடத்துல தப்பாக பிராண்ட் பண்ண அப்படிப்பட்ட ஒரு நபருக்காகவும் அவ்வளோ கோபப்படுறாரு. நம்ம சபரி இந்த அளவுக்கு கோபப்பட்டிருப்பாரா, ஏதாவது 1-2 இடங்களில் பட்டிருப்பார். ஆனால் தன்னோட பிரச்சனை இல்லை, கமருதீன் கிட்ட அந்த அளவுக்கு கத்துறாரு, வெறித்தனமாக கத்துனாரு. இன்னொருத்தங்களை நீ ஹர்ட் பண்ணிட்டு அப்படி என்னடா நீ கேம் ஆடணும் அப்படின்னு தன்னை எத்தனை இடத்துல காயப்படுத்தின, அது சாண்ட்ராவாக இருந்தாலும் சரி, பார்வதியாக இருந்தாலும் சரி, கமருதீனாக இருந்தாலும் சரி, அவங்களுக்காக நிற்கிற அந்த மனசு இருக்கு இல்லையா. நீங்கள் ரியல் லைஃப்பில் மட்டும் இல்லை ரியல் லைஃப்லையும் ஹீரோ அப்படின்றத பல நேரங்களை காமிச்சிட்டு வரீங்க. ஸோ ப்ரௌட்
ப்ரவுட் ஆஃப் யூ சபரி. இப்படிப்பட்ட ஒரு டாக்ஸிக் சீசனில் சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் அப்படின்வாங்க. நீங்கள் சங்கை என்னதான் தீயில போட்டு சுட்டாலும் அது கருப்பாகாது, அதோட நிறத்தை மாற்றாது. அதே மாதிரி உங்களை சுற்றி இத்தனை டாக்ஸிக் பீப்புள், இவ்வளோ விஷமானவங்க இருந்து உங்களை எத்தனை தடவை அவங்க காயப்படுத்தும் போதும் அவங்களுக்காக போய் நின்று அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் போது எந்த இடத்துலையும் மாற்றிக்காமல் அவன் என்னதான் தப்பு பண்ணாலும் நான் அவனுக்காக நிற்பேன், நான் உண்மையாக இருப்பேன், கடைசி வரைக்கும் நான் உண்மையாக இருப்பேன் அப்படின்னு காமிச்சிட்டீங்க. அண்ட் நீங்கள் டெஃபினட்டாக டைட்டில் அடிக்கிறீங்க, டிக்கெட் ஃபினா அடிக்கிறீங்க, எதுவுமே இல்லை. மக்கள் மனசை நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க சபரி. பெஸ்ட் லக் ஃபார் யுவர் ஃபியூச்சர். வி லவ் யூ சபரி. அண்ட் சபரி பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.